அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் நெய் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நடக்கலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெந்து கிடைக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா 2 விசில் விடட்டும். நெக்ஸ்ட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துக்கணும். கெட்டி விடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளைப்பாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பவுல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துகிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்து இப்போ முந்திரியும் நடக்கலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக கேரட்டு துருவி இந்த மாதிரி சேர்த்து கொடுத்து பாருங்கள். சூப்பராக குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.